கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் நாம் கண்டுபிடிக்கிறோம். உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்க்ரோல், அது ரோல், புக்கு கிடையாது, ஸ்க்ரால். அதில் எழுதப்பட்டிருக்கிறது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் a 7 பிரேக் என்று புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் இந்த உலகத்தை அப்படிப்பட்ட காரியங்களினாலே ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதுதான் அதனுடைய விஷயங்கள். அதிலே இந்த முத்திரைகளை திறப்பதற்கும் உடைப்பதற்கும் வானத்திலாவது பூமியிலாவது யாராவது ஒருவர் உண்டா என்கிற ஒரு கேள்வி கேட்ட பொழுது ஒருவருமே இல்லை. அப்பொழுது யோவான் அழுகிறார். ஏன் அழுகிறார்? அவரால் எதையெல்லாம் பார்க்க முடிகிறது? திறந்திருக்கிற பரலோகத்தை பார்க்க முடிகிறது. அந்த திறந்திருக்கிற பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருப்பதை அவரால் பார்க்க முடிகிறது. சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார் என்பதை அவரால் காண முடிகிறது. அந்த வீற்றிருக்கிறவனுடைய கையிலே இருக்கிற தோல் சுருளை அவரால் பார்க்க முடிகிறது. இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் பார்க்க முடியவில்லை. அதற்கு ஒருவர் தேவை, அதை திறந்து பார்ப்பதற்கு. இப்போ திறக்கணும்னு சொன்னால் ஒரு பூட்டு போட்டிருந்தா கூட ஏதோ ட்ரை பண்ணலாம். 7 பூட்டு போட்டிருக்குதுன்னா ஒரே இதில் 7 பூட்டு போட்டிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். ஒரு கதவு, 2 கதவு, 3 கதவுனா பரவாயில்ல. ஒரே கதவு 7 பூட்டு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு கதவுக்கு 7 பூட்டு போட்டிருக்கிறத? 7 பூட்டுகளை திறக்க வேண்டும். யார் திறப்பது? யாராவது இருக்காங்களா? ஒருவரும் இல்லை. யோவானை பார்த்து சொல்லப்படுகிறது, தூதன் சொல்லுகிறான், அழாதே என்று சொல்லிவிட்டு ரெண்டு ஒரே நபருக்கு 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தாவீதின் வேரும் யூதா கோத்திரத்து சிங்கமும். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக அவருக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர். இது யாரது? இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க உங்க மனதில் நினைச்சிட்டு கற்பனை செய்து கொண்டு 2 மிருகத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒன்று சிங்கம், இன்னொன்று ஆட்டுக்குட்டி. எப்படி இருக்கும்? 2க்கும் ஏதாவது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. ஒரு சிங்கத்து முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி விட்டீங்கன்னு என்ன ஆகும்? முடிச்சிடும், அவ்வளோதான். இயேசு யார் என்கிற கேள்விக்கு முதலாவது நாம் பதில் சொல்ல வேண்டும். அவர் சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். இயேசு யார் என்கிற கேள்விக்கு இன்னொரு பதில் சொல்ல வேண்டும். அவர் யார் என்று சொன்னால் அவர் ஆட்டுக்குட்டியானவர். ஓகே, எப்ப அவர் சிங்கம், எப்ப அவர் ஆட்டுக்குட்டி? பாவத்திற்கு சிங்கத்தை போலவும் பாவிகளுக்கு ஆட்டுக்குட்டியை போலமானவர். உங்களுக்கும் எனக்கும் அவர் சிங்கம் போல இருந்தானே விழுங்கிடுவார். எனக்குள் இருக்கிற பாவத்தை அவர் டீல் பண்ணும் பொழுது சிங்கம் போல இருக்கிறார். ஆனால் என்னை அவர் டீல் பண்ணும் பொழுது ஆட்டுக்குட்டி போல இருக்கிறார், சாதுவான. ஓகே, இப்போ எனக்கு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த சுருள், ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற சுருளை திறந்தது யார் அப்படின்னு கேட்டா, சிங்கம் இல்லை, ஆட்டுக்குட்டியானவர். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 6ஆம் அதிகாரம் 1 வசனம் எவ்வளவு அழகாக ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். தொடர்ந்து ஒவ்வொரு முத்திரையாக உடைத்து கொண்டு வருவது ஆட்டுக்குட்டியானவர் தான். யாருக்காக இந்த ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைத்து காண்பிக்கிறார்? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. எதை புரிய வைக்கிறார்?
தேவன் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இந்த அண்ட சராசரங்களை வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் யோவானின் மூலமாக. 4 முத்திரைகள் உடைக்கும் பொழுது 4 குதிரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த பூமியிலே நடைபெறுகிற சம்பவங்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக குதிரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குதிரைகளுடைய வண்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையுடைய இது ஒரிஜினலா ஒரு குதிரை என்கிறதான விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. நாடுகள் போட்டி போடும். எதற்காக? நான் வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக. நான் வல்லரசாக வேண்டும், முதலாவது குதிரை. வல்லரசாவதற்காக நாடுகள் போர் செய்யும், இரண்டாவது குதிரை. நாடுகள் போர் செய்யும் பொழுது பஞ்சம் வரும், மூன்றாவது குதிரை. பஞ்சம் வந்தால் மரணம் வரும், நான்காவது குதிரை. இது யாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது எங்க நடக்கும்? பூமியில் நடக்கும். எப்பொழுது நடக்கும்? நடந்து கொண்டே இருக்கும். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஏதோ புதுசா பூமி எதிர்ச்சி வந்ததுன்னு பாருங்க, ஆண்டவர் வரப்போற பூமி எதிர்ச்சி வந்துச்சு இல்லைங்க. காலம் காலமாக நாடுகளுக்கு இடையே யுத்தங்கள் நடைபெறாமல் இருந்த காலம் என்ன? எப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் யுத்தம் எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல போனீங்கன்னு சொன்னா, இந்த பூமியிலேயே ரத்தம் அதிகமாய் சிந்தப்பட்ட ஒரு இடம் இருக்கும்னு சொன்னா இஸ்ரவேல் தேசம்தான். அந்த நாட்களிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு விரோதம் ராஜாக்கள் எவ்வளவு யுத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நியாயாதிபதி புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், எவ்வளவு யுத்தம் இருக்கிறது. தாவீது ராஜா எவ்வளவு யுத்தம் பண்ணி இருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த யுத்தங்கள் எல்லாம் எதற்காக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் கேள்வி பார்க்க வேண்டும். இந்த 4 முத்திரைகளுக்கு பிறகு 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது என்று சொல்லும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி கேட்டால், இவர்கள் தேவனுடைய வசனத்து நிமித்தம், தேவனுடைய விசுவாசத்து நிமித்தம் அவர்கள் துன்பப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 6ஆம் முத்திரை அதை உடைக்கும் பொழுது என்று சொல்லப்படும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமி முழுவதுமாக ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். அவ்வளவுதான். இப்போ நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள், நாட்டுக்கு நாடு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், மக்கள் எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிற மக்கள் உபத்திரவப்படுவார்கள். அந்த மக்கள் உபத்திரவப்படும் பொழுது அவர்கள் பயப்படக்கூடாது. கர்த்தர் பூமி அவருடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார் என்கிற விஷயங்களை 6 முத்திரைகள் என்கிறதான விஷயத்தின் மூலமாக புரிய வைக்கிறார். அப்ப அந்த புஸ்தகத்துல அந்த சுருளிலே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? ராஜ்யங்கள் தான் வல்லரசாக மாற வேண்டும் என்று எண்ணும். அதற்காக யுத்தங்களில் ஈடுபடுவார்கள். அப்படி யுத்தங்களில் ஈடுபட்டால் பஞ்சம் வரும். பஞ்சம் வந்தால் மரணம் வரும். இந்த சூழ்நிலைகளிலே ஒரு கூட்டம் எப்பவுமே விசுவாசத்திற்காக போராடி கொண்டே இருக்கும். அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் துன்பப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள். 5. 6வது என்ன? தேவன் இந்த பூமி அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. என்ன சொல்லி நினைக்கக்கூடாது கேட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதாவது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரங்கள் கீழே விழுகிறதுக்கு அது எங்க மேல இருக்கு? கிடையாது. அதுவே எல்லாமே அந்தரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இன்னொன்று கீழே விழுகிறதற்கு அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே நமக்கு புரியறதற்காக இந்த விஷயங்களை சொல்லுகிறார். ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில விழுந்தால் பூமி போல பல மடங்கு இருக்கிற நட்சத்திரம் எங்க வந்து விழுகும்? இப்ப என் கையில் இருக்கிற மைக்கு கீழே விழுகுதுன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பரப்பளவில் இவ்வளவு பெரிய மைக் கீழே விழுந்துச்சுன்னா தெரியும் எங்க விழுந்திருக்குன்னு சொல்லி. என் கண்ணாடி விழுந்ததுன்னா தெரியும். என் பாக்கெட் இருக்கிற பேனா விழுந்தா எங்க விழுகுன்னு என்று தெரியும். இந்த ரூமை விட பெருசா இருக்கிற ஒரு பொருள் இந்த ரூம்குள்ள விழுகும்னா எப்படி விழுகும்? என்ன சொல்ல வருகிறார்? பூமியும் அண்ட சராசரங்களும் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களும் தேவன் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை ஆச்சு? 6 ஆச்சு இல்ல? இந்த 6வது முத்திரையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கேட்டால், முத்திரை போடப்பட்டவர்கள் இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை லட்சம் பேர்? 1,44,000 பேர்.
இந்த எண்ணிக்கை எக்ஸாக்ட் நம்பரா? கரெக்டா 1,44,000 பேர் யூதர்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களா? இல்லை. இவர் ஒரு நம்பரை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூதர்கள் என்றைக்குமே அந்த எண்ணிக்கைக்குட்பட்ட எண்ணும் அளவிற்கு இருக்கிற நம்பர்ல இருப்பாங்கன்னு சொல்றார். அவ்வளவுதான். தே ஆர் கவுண்டபிள் என்று சொல்ல வருகிறார். இவர்களோடு புறஜாதி மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சேரும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், எண்ணிக்கை கடங்காதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார். இதை நாம் பழைய ஏற்பாட்டோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் 1,44,000 பேர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் ஒருவனுமே எண்ணக்கூடாத திரளான கூட்டம். கரெக்டா? அப்ப எண்ணக்கூடியவர்கள் யூதர்கள், எண்ணவே முடியாதவர்கள் புறஜாதி மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ரெண்டும் ஒன்று சேருது. இந்த ரெண்டும் ஒன்று சேருகிறது. இப்போ நீங்க இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், காலம் காலமாக ஒரு தேவனுடைய வார்த்தை மறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. என்ன மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொல்லி கேட்டால், நாம் என்ன சொல்லுகிறோம்? எகிப்திலிருந்து கிளம்பின இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லும் பொழுது 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை, சிலர் 20 30 லட்சம் வரை என்கிற ஒரு எண்ணிக்கையை சொல்லுவார்கள். அது தவறு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். திரும்பவும் அந்த வேதவசனத்தை எடுத்து படியுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 12:37 என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். எண்ணிக்கை இருக்கா? 6 லட்சம் புருஷர்கள். நம்பர் இருக்கு. யாருக்கு? யூதர்களுக்கு. அடுத்த வசனத்தை படிங்க. அவர்களோடு கூட போனாங்களா? அவங்க போனதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு போனாங்களா? அவங்க போயிட்டாங்க, இன்னைக்கு நாளைக்கு போனாங்க இவங்க இல்ல. அவர்களோடு கூடவே போன பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி. அநேகர், அந்த அநேகர்ங்கிற வார்த்தைக்கு என்ன நம்பர்? எண்ண முடியாது. திரளானவர்கள், எண்ணக்கூடாதது. கணக்கு வந்துருச்சா? இப்போ பிசாசு எந்த உண்மையை மறைக்க விரும்புகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? எகிப்திலிருந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு வெளியே வந்த மக்கள் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? தெரியாது. என்னது? தெரியாது. ஏன் தெரியாதுன்னு பதில் சொல்றேன்னு கேளுங்க. ஏன் தெரியாதுன்னு சொல்லணும்னு கேட்டா, உபாகம புஸ்தகத்திற்கு திருப்புங்கள். 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 10வது வசனத்தை படியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். வானத்து நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை? தெரியாது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். உன் பிதாக்கள் எத்தனை பேராய் போனார்கள்? இப்பொழுது திரட்சியிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கேள்வி என்ன? வானத்தின் நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை? தெரியாது. தெரியுமா? தெரியாது. கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து
அவனை வெளியே அழைத்து, ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இந்த வசனம் தான் எப்பொழுது நிறைவேறினது? எகிப்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும் பொழுது. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆபிரகாம் விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளாக வராமல் இருக்கிறான் இன்னும் வரைக்கும். எப்போ ஆண்டவர் ஆபிரகாமை விருத்த சேதன உடன்படிக்கைக்குள் கொண்டு வருகிறார்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாட்டுக்கடா, 3 வயது ஆட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்சு, 5 விஷயத்தை கொண்டு சொல்லி ஆபிராமோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவன் ஆபிராம். அவன் யார்? ஆபிராம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம். ஆபிரகாம், அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அங்கதான் விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார். ஆபிராம் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து வந்தவர். அவன் ஒரு புறஜாதி. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். பெருகுனதா பெருகலையா? அப்போ உனக்குள்ளாக, புறஜாதியாகி உனக்குள்ளாக, யூதனை உனக்குள்ளதான் வச்சிருக்கேன்கிறார் ஆண்டவர். யூதன் எங்க தான் இருந்தான்? புறஜாதிக்குள்ளதான் இருந்தான். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவனை விருத்த சேதனம் பண்ணுகிறார். இதை பவுல் ரொம்ப மைனூட்டா நோட் பண்ணியிருக்காருங்க. இதனால தான் எனக்கு பவுலை ரொம்ப பிடிக்கும். எப்போ நோட் பண்ணார், எங்க நோட் பண்ணார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூதர்களுக்கு எழுதின நிருபம், ரோமர் நிருபம், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்லிடுறார். என்ன விஷயத்தை சொல்லிடுறார் தெரியுமா? ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலும் வாசிங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? என்ன யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க அவரே. அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. அது ரொம்ப அதிகம்பா அப்படின்ட்டார். அது ரொம்ப அதிகம், மிகுதி. அடுத்தது என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. விசேஷித்த மேன்மையாமே அப்படின்னு சொல்லிட்டார்ல, யூதனை பற்றி சொல்லிட்டார். இப்ப அடுத்தது ஆபிரகாம் உள்ள கொண்டு வர்றாரு பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல எப்படி அழகா உள்ள கொண்டு வர்றாரு பாருங்க. 8வது வசனத்தை வாசியுங்கள். 7, 8 வாசியுங்கள். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இந்த பாக்கியம் அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படுகிற, பாவங்கள் மூடப்படுகிற. பாவங்கள் மூடப்படுவது என்று சொல்லும் பொழுது யாம் கிப்பூர் என்கிறதான பண்டிகை நாள். யாம்னா டே. கிப்பூர் comes from the Hebrew root word kafar, means to cover. Yom Kafar, the day of covering, மூடப்படும் நாள். அதில் தான் அந்த பாடல் பாடப்பட்டது. அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க. இந்த பாவம் மூடப்படுகிற இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாமுக்கு அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? எப்பொழுது அது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதா? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ?
பதில் என்ன? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. அடுத்து சொல்றாரு, மேலும் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அவன் தகப்பனா, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் அவன் தகப்பன் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1,44,000 பேர். இன்றைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க சொன்னா, 1,44,000 பேர் மட்டும்தான் அங்க மனவாட்டியா இருப்பாங்க, வேற யாருக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பரிதாபத்தை எங்கே போய் சொல்லுவது? யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், எண்ணவே முடியாது. எகிப்திலிருந்து வெளியே வந்த மக்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியாது. தெரியாது. ஏன் தெரியாது? வானத்து நட்சத்திரத்தை எண்ணி சொல்லு. வானத்தில் இருக்கிற மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை தெரியாது. அதனால இதுவும் தெரியாது. அதனால வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட விஷயம் என்ன செய்யாது? தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது எத்தனாவது முத்திரை? 6. இப்போ நீங்க எங்க வரணும்? 7ஆம் முத்திரை. அதாவது இந்த 6வது முத்திரையே உடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அடுத்தது திரளான கூட்டம் என்று சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு வெள்ளை ட்ரெஸ்ல ரத்தம் பட்டா ஏற்பட்ட கரையை போல இன்னொரு கரை இருக்கவே முடியாது. நீங்க ஒரு வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு பிளட்டை வச்சு பாருங்க, போகுமா? போகவே போகாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்யும் என்று சொல்லி கேட்டால், எப்பேற்பட்ட கலரான வஸ்திரம் போட்டிருந்தீங்கனாலும் அவருடைய ரத்தம் படும் பொழுது அந்த வஸ்திரம் வெண்மையாக மாறுகிறது. ஆமாவா இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இது ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரையெல்லாம் மாறி அந்த பிளட்டு பட்டோடனே நம்ம ட்ரெஸ் ஒயிட்டாக மாறுது. இல்லைங்க, நம்முடைய ஆவிக்குரிய தன்மை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஆகினால நம்ம எப்போதுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டே நம்ம சுத்துறோம் இல்லை. இதெல்லாம் புரியாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது எதை குறிக்கிறது? கலர் சொல்லும் பொழுது அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் மாறி நான் என்னவாக மாறுகிறேன்? சுத்தமாக மாறுகிறேன். வெண்மை சுத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. 8வது அதிகாரம் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. என்னங்க இது? நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? Why silence? இந்த அமைதி என்ன அமைதி? எதற்கான அமைதி? இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையினால சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை என்று சொல்லும் பொழுது சவுண்ட். ஆண்டவர் ஏதோ ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டாக கடவுது என்று சொன்னார், அதோடு நிறுத்திவிட்டார் என்கிறது பொருள் அல்ல. உண்டாக கடவுது என்று சொன்ன ஆண்டவர் நிறுத்தவே இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி? தேவன் மாம்பழம் உண்டாக கடவுது என்று சொன்னாரா? சொல்லிக்கொண்டே இருக்கிறாரா? சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்கிறதான அந்த ஃபோர்ஸ்ல தான் இந்த பூமி சுற்றுகிறதும், சூரியன் உதிப்பதும், சூரியன் மறைவதும், மழை பெய்வதும், ஒரு மிருக ஜீவன் குட்டி போடுவதும், மரங்கள் முளைப்பதும், அந்த முளைத்த மரங்கள் கனி கொடுப்பதும் எதைனால? வார்த்தையினால். அந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறது, வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவர்.
அதைத்தான் எபிரேய நிருபக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், கவனிங்க, சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் வசனத்தினால் தாங்குகிறவராய். இங்க ஒரு ஃபேன் ஓடுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கான்ஸ்டன்டான பவர், எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும் சுத்திட்டே இருக்கும். என்றைக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் சுவிட்சை நிறுத்திட்டீங்களோ ஃபேன் என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். அப்ப இந்த பூமி சுத்துது, என்ன பவர்? நம்மால் சொல்லுவான் இயற்கை. இயற்கை கிடையாதுப்பா, ஆண்டவர் அதை இயக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன செய்கிறதுனா சுற்ற வைக்கிறது. பூமியில ஒரு விதையை போடுகிறோம், என்ன ஃபோர்ஸுங்க அந்த பூமிக்குள்ள இருக்கிற விதைய முளைக்க வைக்கிறது? நீங்க என்ன மேஜிக் பண்ணாலும் முளைக்காது அது. இன்றைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானியினாலும் அதை செய்து காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம், முடியவே முடியாது. அது தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடியினால அந்த வார்த்தை அதை முளைக்க வைக்கிறது. இல்லாட்டி அது முளைக்கவே முளைக்காது. கர்த்தர் ஒருவர் இல்லை என்று சொன்னால் நீங்க என்னவெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, குளோனிங் பண்ணி பார்க்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஹைபிரிட் பண்ணி பார்க்கலாம், இதையும் மேட்ச் பண்ணலாம், என்ன அதெல்லாம் நீ பண்ணி பார்க்கிற. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மூளைக்கும் அறிவுக்கும் அதை செய்வதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவரை அறிக்கை செய்வதற்காக, அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக கொடுத்த மூளை. இன்னும் சொல்ல போனால் இந்த விஞ்ஞானங்கள் அனைத்துமே தேவனுக்கு விரோதமானவை என்று தான் நான் சொல்லுவேன். இவைகளால் எந்த பிரயோஜனம் மனிதனுக்கு ஏற்பட்டதில்லை. மனிதனுடைய வாழ்க்கை அழிந்ததுதான் மிச்சம். கரண்ட் இல்லாமல் மனிதன் உயிர் வாழ்ந்து விடலாம். முட்டைக்கோஸ் இல்லாமல் மனுஷன் உயிர் வாழ முடியுமா? சொல்லுங்க, உயிர் வாழவே முடியாது. இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டினா அதற்கு அதிக விலை. முட்டைக்கோஸ் போய் சொன்னா என்னங்க இது 15 ரூபா சொல்றீங்க கிலோ? சரிப்பா, கரண்ட் இலவசமாக கொடுத்துட்றேன், முட்டைக்கோஸ் 500 ரூபா ஒரு கிலோ, வாங்குவே? நீ வாங்குங்க. உனக்கு கரண்ட் அவ்வளோ பெருசா தெரியுது, ஆனா ஆண்டவர் படைத்த முட்டைக்கோஸ் அவ்வளவு சீப்பா தெரியுது இல்ல? நீ உண்டாக்கிட்ட, நீ விதையை போட்டு உள்ள வான்னு சொல்லுங்க, வந்துருமோன்னு பார்க்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணு வரட்டும். தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறார். என்னால் எவ்வளவு இழுக்க முடியும் பாருங்க. முட்டைக்கோஸ் உண்டாக கடவது, இதுக்கு மேல மூச்சு நின்று போயிடும். இது ஆண்டவர் 6000 வருடமா சொன்னது நிறுத்தவே இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி? அவருடைய வார்த்தையினால் தான் நீங்கி கொண்டே இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்களும் ஒண்ணுல ஹோல்டா இருக்குங்க, ஒரே ஒண்ணுல ஹோல்டா இருக்குது. அது எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வார்த்தையினால ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை என்ன? அந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமை என்ன? தேவன் பேசுவதை நிறுத்தினால் அதுதான் நடந்தது. 1/2 மணி நேரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது என்ன நடந்தது? பரலோகத்தில் 1/2 மணி நேரம் என்ன உண்டாயிற்று? அமைதல் உண்டாயிற்று. இந்த அமைதலுக்கு என்ன காரணம்? நாம் எல்லாம் நம்புகிறோமே, என்ன நம்புகிறோம்? ஒரு நாள் வரும், அப்பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லி. அது எப்படி உண்டாகும்? ஆண்டவர் பேசுவதை நிறுத்தினால் இந்த பூமி அழியும், இந்த வானம் அழியும். ஆண்டவர் திரும்பவுமாக புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார். இந்த வானமும் இந்த பூமியும் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பாவமான பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல கிருபையாய் இருக்கிறபடியினாலே, அவருடைய கிரியேஷன்ல ஆண்டவர் எதுவுமே கை வைக்காததுனால தான் இந்த மரங்களும் செடிகளும் கனிகளும் இன்றைக்கும் விளைந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னாலே, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னாலே இருந்த நிலைமை என்பது வேறு. ஆதாம் பாவம் செய்ததற்கு பிறகு பூமியினுடைய நிலைமை என்பது வேறு. எப்படிப்பட்ட ஒரு பூமி நமக்கு தேவை என்று சொன்னால்,
ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இந்த பூமி எப்படி இருந்ததோ அந்த பூமி உங்களுக்கும் எனக்கும் தேவை. அது எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அரை மணி நேரம் பேசாமல் இருக்கும் பொழுது அது கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? இந்த பூமி வெந்து அழியும், வெந்து உருகும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேன் நின்றும். ஆண்டவர் பேசினதை நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு வருகிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எத்தனை பேர் புதிய வானம் புதிய பூமி நம்புகிறீர்கள்? இருக்குல்ல? இருக்கு. எப்படி உண்டாகும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் பேசுவதை நிறுத்திவிட்டு திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் சிருஷ்டிப்பார். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம், பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. 2வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 3வது வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். எதை பிடித்திருக்கிறான்? தூபம் காட்டுகிற அந்த பொற்கலசம். அதை பிடித்துக் கொண்டு பலிபீடத்தின் மேல் வந்து நின்று கொண்டிருக்கிறான். அடுத்தது, சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த, அதுதான் அவர் ஏற்கனவே பார்த்துட்டார்ல, பரலோகம் திறந்திருக்கிறது. திறந்திருக்கிற பரலோகத்துல ஒரு சிங்காசனம் போடப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது, அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஓகே, இதெல்லாம் நீங்க தொடர்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பாருங்க. இந்த அரை மணி நேரம் பரலோகத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த அமைதி, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற வேலை அது. நம்முடைய ஜபங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபம் தான். என்ன ஜபம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யம் வரணும்னு ஜெபிக்கிறோம்? பரமண்டல ஜபத்தை கடமைக்காக பண்ணுவதல்ல. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஆண்டவர் சொன்னார், பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார். எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். எப்படி இவர் ராஜாவாயிருவார், எப்படியாவது ரோமனை வெளியே தள்ளிட்டு இவர் ராஜாவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர்கள் நினைக்கிற ராஜா இல்லை. இந்த ராஜா ஒரு வித்தியாசமான ராஜா. இந்த ராஜா பூமிக்குரிய ராஜா இல்லை, புதிய பூமிக்குரிய ராஜா, புதிய வானத்திற்குரிய ராஜா. இந்த ராஜா மற்றவர்களோடு போரிடுகிற அந்த போரிடும் ராஜா கிடையாது. இவர் சமாதானத்தின் ராஜா, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இவர் சமாதானத்தின் ராஜா என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இவருக்கு எதிரிகளே இல்லை. இவருக்கு யார் இல்லை? there is no enemies, there is no opponents. இவர்தான் ராஜா, இவர்தான் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள ராஜா இந்த ஆண்டவர். பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது. பரிசுத்தவானுடைய ஜபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற, நீங்களும் நானும் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படியாகிலும் அவருடைய ராஜ்யம் வரட்டும். சிலர் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் அரசியல்ல சேரணும் பிரதர், நம்மெல்லாம் எம்பி ஆகணும், நம்மெல்லாம் எம்எல்ஏ ஆகணும். என்ன ஆவணி எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி சொல்லுங்க? நம்மளும் திரும்ப போய் ஊழல் பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அதை தவிர சும்மா இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இருக்க விடவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதாவது நம்மளுடைய அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் இருக்குல்ல, மெயின்லைன் சர்ச்சஸ்ல யாராவது பிஷப் ஆனா, அவன் எவ்வளவுதான் பரிசுத்தவானா இருந்து ஆனாலும் சரி, ஒருத்தர் சொன்னார், அந்த அம்மா அவன் கைக்குள்ள கொட்டுவோம் 50,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சொலை எடுத்து கொண்டு கொடுத்துருவான், எந்த அம்மா மயங்காம இருக்குன்னு கேட்கிறார் ஒருத்தர். எத்தனாயிரம் ரூபாய்க்கு? 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்து கொண்டு கொடுப்பான். அப்புறம் அந்த அம்மா நைட்டில் விஷயம் சொல்லும், இப்படி சேலை எடுத்து கொடுத்துருக்காங்க, ஆகினாலும் இந்த விஷயத்தை செய்யின்னு பிஷப் சொல்லி
அவர் செய்யாம விட்டாருன்னு சொன்னா அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வர முடியாது. சபைக்குள்ளேயே இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறதே, அப்ப அரசியலுக்குள்ள போனால் அது எவ்வளவு பெரிய அரசியலா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லிட்டார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, நீ நினைக்கிற ராஜ்யம் அல்ல, நீ நினைக்கிற ராஜாங்கம் அல்ல, நீ நினைக்கிற அரசாங்கம் அல்ல. அது ஒரு வித்தியாசமான அரசாங்கம், அது நீதியின் ராஜ்யம். நீங்கள் அரசாங்கத்திற்குள் போகிறீர்கள், நீதி செய்ய முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. நீதியை நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே முடியாது. நீதி செய்யவும் முடியாது, நீதியாய் நடக்கவும் முடியாது, நீதி வேண்டும் என்று சொல்லுகிற கேள்வியும் கேட்க முடியாது. அநீதிகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால இந்த கட்சியில் சேரலாமா, அந்த கட்சியை சேரலாமா, இந்த கட்சிக்கு பண்ணலாமா, அந்த கட்சிக்கு பண்ணலாம் இல்லை. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவரே நீ யாரை விரும்புகிறீரோ அவங்களை கொண்டு வாங்க, ஜெபம் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ராஜாக்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இந்த பூமியை வைத்து யாரை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அவர் கொண்டு வந்துட்டு அவர் ஆட்சி செய்கிறார், அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் வரும், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பூலோகத்தினுடைய ஆட்சிகள் அதிகாரங்கள் எங்களுக்கு வேண்டாம், நீர் எங்களை ஆட்சி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாக வரட்டும், உம்முடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் வரட்டும், நீர் எப்பொழுது வருவீர், எருசலேமை தலைநகராக கொண்டு எப்பொழுது நீர் ஆட்சி செய்வீர் என்கிற கேள்வி கேட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வருகிற பதில் தான் 7ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது வருகிற பதில், பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்பொழுது அதை தொடர்ந்து நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டப்படுகிறது. உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகின்றன. என்ன நடக்கும்? அதன் மூலமாகத்தான் இந்த எக்ஸிஸ்டிங், இந்த பாவம் நிறைந்த இந்த பூமி ஆண்டவர் அழிப்பார். பலிபீடத்தினுடைய நெருப்பு, நம்ம பலிபீடம் பார்த்ததும் கிடையாது, பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை மோசையின் மூலமாக செய்ய சொன்னார், அதுல பலிபீடத்தை செய்ய சொன்னார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பலிபீடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பலிபீடத்தை செய்துவிட்டு பலிபீடத்தின் மேலே நீ மிருகத்தை பலியிட வேண்டும், ஆனால் நெருப்பு நீ பற்ற வைக்கக்கூடாது, நெருப்பை நான் வானத்திலிருந்து அனுப்பேன் என்று சொல்லி சொன்னார். நெருப்பு எங்கிருந்து வந்தது? இவங்க என்ன பண்ணாங்க? நாதாபும் அபியும் இவர்கள் தாங்களாக ஒரு நெருப்பை உண்டு பண்ணி கொண்டு போய் தேவனை பலிபீடத்திலே காண்பிக்கலாம், மக்கள் நம்மை புகழுவார்கள் என்று நினைத்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தர் அனுப்பின நெருப்பு. ஆசாரியனுடைய பணி என்ன? லேவியனுடைய பணி என்ன? இரவும் பகலும் அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரிய மழை பெய்யுது, பலிபீடத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது காப்பாற்றணும் அந்த நெருப்பை. இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, கடும் குளிரானாலும் சரி, பலிபீடத்தினுடைய நெருப்பு அணையவே கூடாது. அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த நெருப்பு தழலினால்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூப பீடத்தில் அவர்கள் பலி செலுத்தும் பொழுது, தூபம் போடும் பொழுது இந்த தணல் தான் அங்கே எரிய வேண்டும். சரி, உள்ள ஒரு மெனோரா இருக்குல்ல, மெனோராவுடைய நெருப்பு எந்த நெருப்பு? நீ போய் பத்த வைக்க கூடாது நெருப்பை. அந்த நெருப்பும் ஆண்டவருடைய நெருப்பு தான். அதையும் அணைய விடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? லேவி ஆசாரியனுடைய பொறுப்பு. புதிய ஏற்பாட்டிலே நாம் அனைவரும் லேவியர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் அனைவரும் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறோம். என்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்தாவி என்கிறதான அந்த அணையாத ஒரு நெருப்பை ஆண்டவர் நமக்குள்ள போட்டார். ஒரு நாளும் அணைய விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு, ஒவ்வொருவருடைய பொறுப்பு. எரிந்து கொண்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இப்பெல்லாம் எப்போ தெரியுமா எரியும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வரும் பொழுது 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 3 பாட்டு பாடி 3 பாட்டுக்கு அப்புறம் பாடும் பொழுது மட்டும்தான் எரியும். டபடபடபடபன்னு எரியும், அதோட சரி. அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. அப்புறம் அடுத்த வாரம் தான் வந்து எரியும். அது மக்களை அப்படி பழக்கிட்டாங்க இல்லைங்க.
நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கிற நெருப்பு அணையவே கூடாது. இதற்கு பிறகு உங்களுடைய பொறுப்பு. 1ஆம் தூதன், 2ஆம் தூதன், 4ஆம் தூதன், 5ஆம் தூதன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குகிறார் என்கிற சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். யோவானுக்கு வெளிப்படுத்தினது. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், 7 முத்திரைகள். திரும்பமாக அதை சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணி சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒரு சுருளின் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சுருள் சுருட்டப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த முத்திரை உடைப்பார்? ஆட்டுக்குட்டியான ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உடைக்க முடியும். வேறு யாரும் உடைக்க முடியாது. அவர் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த பூமி எப்படி எந்தெந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நடைபெற்றது என்கிற விஷயங்கள். எதற்காக? சூப்பர் பவரா மாறணும். நான் யுத்தம், பஞ்சம், மரணம், கர்த்தருடைய வைராக்கியத்திற்காய் விசுவாசத்திற்காய் நின்றவர்கள், பாடு அனுபவித்தவர்கள். தேவன் பூமி அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். 6 7ஆம் முத்திரை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குகிறார். யாருடைய ஜெபத்தினால் இது நடைபெறுகிறது என்று சொன்னால், பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஆண்டவரே மாரநாதா, சீக்கிரம் பார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தர் இந்த பூமியை அழிப்பதற்கு, இந்த பூமியை இந்த பாவம் நிறைந்த பூமியை சுட்டெரிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற விஷயம் என்னவென்று சொன்னால், பலிபீடத்தில் இருக்கும் நெருப்பை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பினுடைய பொருள் என்ன? என்னுடைய பாவமெல்லாம் சுட்டெரிக்கப்படுகிறது என்பதுதான் பலிபீடத்தினுடைய நெருப்பினுடைய பொருள். நீங்கள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை படித்து பாருங்கள், 5வது வசனத்தை படித்து பாருங்கள். பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி எதன் மேல் கொட்டுகிறான்? பூமியின் மேல் கொட்டுகிறான். நான் கேட்கிறேன், ஏன் பூமியில கொட்டுற? நீ பலிபீடத்திற்கு வர வேண்டியது யார்? நீங்களும் நானும். யார் அந்த பலிபீடத்தில் சுட்டரிக்கப்பட வேண்டும்? நம்முடைய பாவங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். என்னில் இருக்கிற சுயம் என்கிற பாவம் சாம்பலாய் மாறுவதற்கு என்னையே பலிபீடத்தில் கொடுக்கிறேன். உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். பலிபீடத்தினுடைய நெருப்பினுடைய பொருள் என்ன? பாவம் சுட்டரிக்கப்படுவதற்கான நெருப்பு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் தூதன் பலிபீடத்தினுடைய நெருப்பை இந்த பூமியில் கொட்டுகிறான்? என்ன ஆகும்? இந்த பூமி சாம்பலாகும், ஒன்றுமில்லாமல் போகும். திரும்ப புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிப்பார். யார் அதிலே வாசமாயிருப்பார்கள்? தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால தோய்த்தெடுத்தவர்கள், மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதில் யூதனும் இருப்பான், அதிலே புறஜாதியும் இருப்பான். யூதர்கள் எண்ணிக்கைக்குட்பட்டவர்களாய் இருப்பார்கள், புறஜாதி திரளான மக்களாய் இருப்பார்கள். 2 பேரையும் சேர்த்தும் பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் இருப்பார்கள். சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரரும் எங்கே இருப்பார்கள்? தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கிறிஸ்து. எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால், அவர் வருவார். ஆகினால நம்ம என்ன செய்கிறோம்? வாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதற்கு முன்னால் நான் என்ன பண்ணணும்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். Give us our daily bread. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும். We trust you. For what? Tomorrow you will provide. நாளைக்கு இருந்தா, நாளை என்று ஒன்று இருந்தால், அந்த நாளில் நான் இருந்தால் நிச்சயமா என்னை போஷிப்பீர். போஷிப்பாரா? போஷிக்க மாட்டாரா? அவர் போஷிக்கிறேன்னு சொல்றார். நம்ம தான் ஃப்ரிட்ஜை வாங்கி நோயை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் இல்லையா? எது? டபுள் டோர், ட்ரிபிள் டோர். எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோ நோயின்னு அர்த்தம். உள்ள போய் திறந்து உள்ள வச்சு 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 அப்புறம் போய் பார்த்தா என்னடா ஒரு
எலி சத்தம் மாதிரியும் இல்லை, பூனை சத்தம் மாதிரியும் இல்லை, ஒரு வித்தியாசமா ரெண்டுக்கு நடுவில் ஒரு வாசம் வருதுன்னு பார்த்தா போன வருஷம் பர்த்டே கேக்கும் இந்த வருஷம் பர்த்டே கேக்கு நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு, அதை வச்சிருப்போம் உள்ள. நீங்களாம் யோசிச்சு பாருங்க, ஐயாவெல்லாம் கேட்டு பாருங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் நல்லா இருந்துச்சு இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்ல. டெய்லி காய்கறி வரும், தயிர்காரமாக டெய்லி வரும், பால்காரன் டெய்லி வருவான், மாட்டு பாலாக கொடுப்பான். இப்போ கெமிக்கல் பாலாக கொடுக்குறான், பவுடர் பாலாக கொடுக்குறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு தேவையான மன்னாவை இன்னைக்கு கொடுத்தேன், சாப்பிட்டு போய் தூங்குப்பா, நாளைக்கு மன்னா விழும் என்று சொல்லுகிறார். எரேமியாவின் மூலமாக கர்த்தர் எச்சரித்த விஷயங்கள், 2 தீமைகள் உன்னிடத்தில் இருக்கின்றன. தீமை நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, நீ உனக்கென்று வெடிப்பான தொட்டிகளை கட்டிக்கொண்டாய். தீமை நம்பர் 2, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டாய். இந்த 2 தீமையும் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். வெடிப்பான தொட்டியை கட்டவே வேண்டாம். ஜீவ தண்ணீர் ஊற்ற தூக்கி இதுல ஊத்தி வச்சுக்கிட்டு நாளைக்கு இதை பார்த்தா இதுல ஒண்ணு இருக்காது, அதனால வெடிப்ப எங்க இருக்கும் தண்ணி? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ஃப்ரெஷ் வாட்டர் டெய்லி கொடுக்குறேங்கிறேன், நீ இதை தூக்கி அதில் ஊற்றி வைக்கிறேங்கிறேன். ஆண்டவர், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை நின்று எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரித்தாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகையினால பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டானது. ஆகையினால கர்த்தர் என்ன பண்ணான்னு சொன்னார், பலிபீடத்தினுடைய நெருப்பை எடுத்து பூமியின் மேல் கொட்டுகிறார். நீங்களும் நானும் தப்பித்துக் கொண்டோம். ஏன் தப்பித்துக் கொண்டோம்? ஏற்கனவே மீட்கப்பட்டோம், அதனால் தப்பித்துக் கொண்டோம். அதனால் தான் இந்த இயேசு எனக்கு தேவை. இந்த பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் கெட்டழிந்து விட்டது. நீ ஏற்கனவே அங்கே இருக்கிறாய். எங்கே இருக்கிறாய்? நம்மால் பிரசங்கம் பண்றார் ஒருத்தர், வசனமே கிடையாதுங்க, 1 மணி நேரம். நான் வேணா ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புறேன், நீங்க பாருங்க. தஸ்ஸு புஸ்ஸுன்னு வேர்த்து கோட்டையும் போட்டுட்டு, இவ்வளோ பெரிய சங்கிலி கழுத்துல போட்டுட்டு, கையில வேற பெரிய பெரிய பிரேஸ்லெட்டை போட்டுட்டு கோல்ட்ல போட்டு நிற்கிறாரு. ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டார், இனி கொடுக்க போறதில்லை. நீ வாங்கிட்ட. அவன் தேடி தேடி பார்க்கறான், எங்க இருக்கு. அடுத்து சொல்றார், நீ ஃபாரினுக்கு போக போறதில்ல, யூ ஆர் தேர் ஆல்ரெடி. எங்க? துபாயில் இருக்கிறேன் ஆல்ரெடி. அவன் உட்கார்ந்து இருக்கிறது பாவம், எங்கேயோ வேர்த்து பொறுத்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனை போய் நீ அங்க இருக்கிற. இப்போ அவன் யோசிச்சு, எங்கடா இருக்கிறேன் நான்? ஆனா பைபிள்ல ஒரு வசனம் வாசிச்சாருன்னு கேட்பலங்க. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், ஒரு வசனத்தை வாசிச்சிட்டாருன்னு எனக்கு காமிச்சிருங்க நீங்க. ஒரு வசனம் அட்லீஸ்ட். ஃபர்ஸ்ட் மேடைக்கு வரும்போது பைபிளே கொண்டு வரல. புல்பிட்ல பைபிளே இல்லைங்க அவர்கிட்ட. ஒரு பிரசங்கியார், எந்த ஊர்லன்னு தெரியல எனக்கு. அது நானும் என்னடா இப்படி பெரிய செயின் போட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு, இது என்ன, இது ஏதோ மேஜிக் காமிக்கிறாரா, ஒரு மெஜிஷியனான்னு பார்த்தா அவரு பெரிய மேஜிக்கா இருப்பார் போல தெரியுது. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு, இவ்வளவு சொல்லிட்டு கீழே வேற அந்த ஜிபே, போன்பே, அந்த பே, இந்த பே, பூரா பே நம்பரும் ஓடுது. கீழே பாதி ஸ்கிரீன் ஓடுதுங்க. அது பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, ஜிபே இருக்கு, எல்லா நம்பரும் இருக்கு அதுல. எனக்கு ஒரே ஆச்சரியம், யூ ஆர் தேர் ஆல்ரெடிங்கிறான். இப்ப இவனுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாரா, இல்ல இப்ப இவன் கொடுத்தாதான் அவனுக்கான்னு தெரியல. இப்ப என்னன்னா, அவன் இவனுக்கு கொடுக்கணும். பாதி ஸ்கிரீன் ஓடுது எல்லாமே, அத்தனை நம்பர் இருக்கு. ஏதாவது ஒரு வழியிலையாவது கொடுத்துட மாட்டானா? அப்ப உனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு நீ சொன்னையே, அந்த ஆண்டவர் உனக்கு கொடுக்கலையா? சொல்லுங்க, அந்த ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா? அதுதான் வேதனையான ஒரு விஷயம். மக்கள் ஏமாந்து போகிறார்கள்.
நான் பார்க்குறேன் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி 1 மணி நேரம் அவனுக்கு என்னதான் புரிஞ்சுதுன்னே தெரியல. கையை ஆட்டி இப்படியே உட்காந்து, இவனுக்கு அவனை பார்க்கும்போது உற்சாகம் தாங்க முடியல. போய் அவன் மேலே வேற கையை வச்சோன்னு குதிக்கிறான். அவன் திரும்ப குதிக்கிறான். அவன் திரும்ப வந்துட்டான். திரும்ப இப்படின்ட்டு இருக்கான் அவன். அப்புறம் தான் எனக்கு யோசிச்சது, இவனை ஏதாவது செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானுங்களா இப்படின்னே. அதுக்கு ஒரு ஆள் வேணுமில்ல. 1 மணி நேரம் எப்படிங்க இப்படியே செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கை வலிக்காதா? இல்லை வலிக்காதா? ஆரம்பத்திலிருந்து முடிய வரைக்கும் அவன் நிறுத்தவே இல்லைங்க. அவன் ஸ்ப்ரிங் போட்ட மாதிரி கைக்கு மோட்டரை செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது மோட்டரை செட் பண்ணி வச்சுட்டாங்களான்னு தெரியல. யோசித்து பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? இல்லைங்க. நம்முடைய ஜெபம் என்னவாயிருக்கிறது? இந்த உலகத்தில் நாங்கள் பாடுகள் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையில வைத்திருக்கிற விசுவாசத்திற்காக எங்களை துன்பப்படுத்துகிறார்கள், எங்களை நெருக்குகிறார்கள், எங்களை ஒடுக்குகிறார்கள், நாங்கள் வேதனைப்படுகிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பலிபீடத்தினுடைய நெருப்பினால் இந்த பூமியை நீர் சுட்டெரிப்பீர் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். காரணம் என்னவென்று சொன்னால், உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வஸ்திரங்களை உம்முடைய ரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாங்கள் காணப்படுவோம். கர்த்தாவே சீக்கிரம் வாரும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கே வந்துட்டா கூட சந்தோஷமா போயிடலாம். ஏன் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கணும், இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக இருக்கணும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்முடைய எல்லாமே முடிவுக்கு வந்துடும். எதெல்லாம் முடிவுக்கு வரும்? அடுத்த மாதம் செக்கப்புக்கு போகணும் டாக்டர்கிட்ட, அது கேன்சல் ஆயிரும். இனிமேல் நம்ம இதில் அடுத்த மாதம் செக்கப்புக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது இஎம்ஐ கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது. இனி நான் எதற்கும் கவலைப்பட வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. பரிசுத்தவான்களுடைய ஜெபம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூலோகத்தை உம்முடைய வார்த்தையினால் நீ இயக்கிக் கொண்டிருக்கிறீர். அறிக்கை செய்யுங்கள், உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அது என்னுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அந்த வல்லமையை விவரிக்க முடியாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நேபோ மலையினுடைய அடிவாரத்தில் வைத்துக்கொண்டு கானானுக்கு அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களை பார்த்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் கர்த்தாதி கர்த்தனும் அவர் தேவாதி தேவனும், வல்லமையும் மகத்துவமானவர், பயங்கரமானவர், பட்சபாதம் பார்க்காதவர், பரிதானம் வாங்காதவர். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மனிதன் பட்சபாதம் உள்ளவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். நான் இந்த தரிசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கா? இல்ல, எனக்கு பயமே இல்லை. காரணம் என்ன? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். பலிபீடத்தினுடைய நெருப்பை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வருகிறதா? நான் சந்தோஷப்படுகிறேன். எதற்காக? என்னுடைய பாவமெல்லாம் சுட்டரிக்கப்படும். அதற்கு ஒரு தீர்வு தான் பலிபீடத்தினுடைய நெருப்பு. அந்த நெருப்பு ஆண்டவர் தான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு வெளிப்பட்டாரே முச்செடியிலே, அக்கினிமயமான தேவன். எந்த ஏசாயாவினுடைய உதடுகளை சேராபின் பலிபீடத்தினுடைய நெருப்பினுடைய தளனினால் சுட்டாரோ அதே ஆண்டவர் நம்முடைய உதடுகளையும் தொடுவதற்கு, சுடுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? மை சன், பிட்வீன் த லிப்ஸ், உதடுகளுக்கு நடுவாக உன்னுடைய வாயிலிருந்து வருகிறது என்னுடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது எப்பொழுது சாத்தியம்? நான் என்னுடைய நெருப்பினால் உன்னுடைய உதட்டை தொட்டால் மட்டும்தான் சாத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். கர்த்தாவே, நெருப்பினால் என்னுடைய உதடுகளை தொடுன்னு கேளுங்க. என்னுடைய மேல் உதட்டிற்கும் கீழ் உதட்டிற்கும் நடுவில் வருகிற அந்த விஷயம், அந்த சத்தம் உம்முடைய வார்த்தையாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
பரலோகத்தில் ஏற்பட்ட அந்த அமைதிற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்பதனுடைய அடையாளமே பரலோகத்தில் ஏற்பட்ட அமைதிதான் ஆண்டவரே. பலிபீடத்தினுடைய நெருப்பினால் இந்த பூமியை நீர் சுத்திகரித்து மீட்கப்பட்டவர்களாகி எங்களை, இரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாகி எங்களை, கழுவப்பட்டவர்களாகி எங்களை, அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி எங்களை கர்த்தாவே நீர் சேர்த்துக் கொள்ளுகிற அதனுடைய அடையாளத்தை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இணைந்து நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாங்கள் செய்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மாரநாதா, சீக்கிரம் வாரும் இயேசுவே. சகல துதியும் கனவும் மகிமையும் எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Shalom. Praise.